உலகளாவிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். புகார் பெட்டி. இந்த தமிழ் சேனல்கள் இப்போ புகார் பெட்டி போல் செயல்பட உள்ளது. அப்புறம் சின்ன விஷயம், இது டைரக்ட் வீடியோ ரெக்கார்டிங். இது ஒரு சின்ன சேனல். நம்ம நோக்கம் அங்கங்கே நடக்கிற சின்ன சின்ன தப்புகளை நம்ம அரசாங்கத்துக்கு, பப்ளிக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை நம்ம பதிவு போடுறோம். இன்னொன்று, நம்ம அரசாங்கத்துக்கு குறை சொல்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த அரசாங்கத்தில் என்னென்ன தப்பு நடந்தது, அதெல்லாம் சொல்யூஷன் கிடச்சதா கிடைக்கலையா, அப்போல்லாம் ஏன் பேசுனீங்க பேசலை, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னென்னா, இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கேயோ போடுற ஒரு சின்ன பதிவு அந்த பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு சொல்யூஷனை கிடைக்குது அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதன் மூலிமா இது ஒரு சின்ன முயற்சி. ஸோ உங்கள் பகுதியில் நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை நடக்கும் பட்சத்தில் வீடியோஸாக எடுத்து எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 2-3 பகுதியை செலக்ட் பண்ணி ஒரு 4-5 கடையில் போய் கேட்க போகிறோம். 4-5 கடைன்னு ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், டாஸ்மார்க் சொல்லியிருந்தாங்க இல்லையா? முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க, நிறைய பேர் புகார் பண்ணியிருந்தாங்க. போன அரசாங்கத்தால் அது கட்டுப்படுத்த முடியல. அதுக்கு ஒரு நியாயமான ஒரு சில விஷயம்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாக்ஸில் இறக்குறாங்க இல்லையா, இறக்கும் போது ஒரு பெட்டிக்கு 10 ரூபா 20 ரூபா மாதிரி அவங்க இறக்குற கூலியாளர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அமைச்சர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் டெண்டர் எடுத்த இப்போது இறக்கி ஏற்றுறவங்க டெண்டர் கொடுத்துருக்காங்க. அவங்கள தொடர்பு கொண்டு, நீங்கள் ஏன் இது மாதிரி கொடுக்குறீங்க, சரியான சம்பளம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரிலாம் அறிவுறுத்தியிருக்காங்க. அது நடைமுறையில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம், நம்ம குறை சொல்கிறதுக்காக இந்த சேனலில் நம்ம நடத்தலை. நம்ம மூலிமா இந்த அரசு அதிகாரிகளுக்கோ இல்லை அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்க அமைச்சர்களோ எம்எல்ஏக்கோ அவங்க யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க இந்த தப்பை தட்டி கேட்பாங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை காரணமாக தான் நம்ம இதை செய்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். எப்பவும் டெய்லி போய் எந்தெந்த கடையில் ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. நம்ம டாஸ்மார்க் நடக்கிற தப்பை தான் தட்டி கேட்க போகிறோமான்றலாம் கிடையாது. இது ஒரு முயற்சி, முதல் முயற்சி. டாஸ்மார்க்கில் ஆரம்பிச்சிருக்கோம், ரேஷன் கடை போவோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நமக்கு எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குது அப்படின்ற தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கட்டாயம் போய் அந்த பதிவை எடுத்து நம்ம அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணுன்றது தான் நம்ம நோக்கம். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதில் வர பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பகுதியில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கட்டாயம் செய்வோம். வாழ்க தமிழ்.